everyone. I am Jayalakshmi, Assistant Professor of Department of Information Technology. Okay, நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பைத்தானில் tkinter அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, tkinterல ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ tkinterங்கிறதுனா ஒரு இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் கைட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த tkinter அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, tkinter இஸ் ஷார்ட் ஃபார் tk இன்டர்ஃபேஸ். ஒரு tkinter விண்டோ வந்து ஒரு எம்டி விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப்ஸுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் த tkinter மாடல். tkinter இன்டர்ஃபேஸ் மாடலை நம்ம ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மெயின் அப்ளிகேஷன் விண்டோ வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் விண்டோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதில் நம்ம tkinter விட்ஜெட்ஸ் நம்ம விட்ஜெட்ஸில் லைக் லேபிள், பட்டன்ஸ், ஸ்க்ரோல் பார்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணாங்க அந்த tkinter விண்டோவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு மெயின் லூப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம அதில் கால் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் ஒரு எம்டி tkinter விண்டோ பைத்தானில் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ். ஓகேவா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இம்போர்ட் த tkinter மாடல். ஓகே, அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் tkinter as tk. ஓகே, இந்த tkinter நேம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் tk சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து tkinter இன்டர்ஃபேஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெயின் அப்ளிகேஷன் விண்டோ கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன அப்படின்னா root is equal to tk.tk. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த tk-க்கு நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த விட்ஜெட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நம்ம அசைன் பண்ணிக்கிற நேம் என்னென்னா ரூட் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டாப் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் மெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த விண்டோ வந்து நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எம்டி விண்டோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் எம்டி விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ரூட் டாட் மெயின் லூப் அப்படிங்கிறது. ஸோ இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மெயின் லூப்ங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விண்டோ வந்து விசிபிளாக இருக்கிறதுக்காக இந்த மெயின் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இந்த கோடிங் தான் என்ன அப்படின்னா ஒரு tkinter மாடல் யூஸ் பண்ணி ஒரு எம்டி விண்டோ வந்து பைத்தானில் கிரியேட் பண்ணக்கூடிய சோர்ஸ் கோட் இதுதான். அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அந்த tkinter இது ஐக்கான் இருக்கும், அடுத்து நம்ம வச்சுருக்க நேம் வந்து tk இருக்கும் அண்ட் ஆல்சோ இது எம்டி விண்டோ தான் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே எந்த ஒரு விட்ஜெட்டுமே ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் tkinter பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்ணுறோம்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதான் என்னென்ன ரூட் சீக்வல் tk.tk-ங்கிறது. தேர்ட் ஸ்டெப் வந்து மெயின் லூப் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த விண்டோ வந்து விசிபிளாக இருக்கணும். சப்போஸ் நம்ம இந்த மெயின் லூப் வந்து நம்ம கால் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே ஜஸ்ட் அந்த அப்பியரன்ஸ் வந்து உடனே நம்ம விசிபிள் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்டையர் நம்ம விண்டோ க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண ஓப்பன் அது விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெயின் லூப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த மெயின் லூப் வந்து நம்ம எப்போ கால் பண்ணணும் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் கால் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா பேஸாக ஒரு tkinter மாடல் யூஸ் பண்ணி ஒரு எம்டி விண்டோ கிரியேட் பண்ணுறது. ஓகே, இந்த அப்கமிங் வீடியோவில் விண்டோ சைஸ் எப்படி மாற்றுறது, டிரான்ஸ்பரன்சி எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.